ஹேடா ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இது நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அங்கேயோ போய் பிடிச்சவங்க ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க. வீடியோஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நான் உங்ககிட்ட இது ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஸோ நீங்கள் லைக் போடுறீங்கள, அப்போ கீழே வந்து இந்த ஹைப்புன்னு போட்டு இவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்னு அப்படின்னு வரும். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் ஹைப்பு வந்து கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்டா ஃபிக்ஸீஸ். உங்களுக்காக தான் நான் இவ்வளோ வந்து வீடியோஸ் எல்லாம் நான் வந்து போடுறேன், பிடித்த மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரில. ஸோ எனக்காக நீங்கள் வந்து இதை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் வந்து 4 days ஆகிருச்சு நம்ம வந்து பொறுக்கி தாய்மாமா போட்டு. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. இல்லைன்னா நான் போட்டிருந்திருப்பேன், லைக் 2 daysலேயே வந்து போட்டிருந்திருப்பேன். பட் ஆனால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் வந்து என்னால் வந்து போட முடியலடா ஃபிக்ஸீஸ், சாரி. அண்ட் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஒரு 4 daysக்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டர் கொடுங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு இந்த ஸ்டோரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இமேஜினேஷனில் ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் மறக்காமல் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணுறேன்டா ஃபிக்ஸீஸ். எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் வந்து இனிமே அதாவது நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்லையும் சரி சின்னதாக ஒரு கொஸ்டின் கேட்பேன். ஸோ அதுக்கு எத்தனை பேர் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களோட பேர் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து வீடியோவில் சொல்ல போகிறேன், ஓகேவா? அண்ட் அவ்வளோதான். ஸோ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான். ஸோ வந்து பர்த்டே அன்றைக்கி போட்டாச்சு. இது வந்து போனஸ் பாட்டு. அதை வந்து கேட்காதவங்க போய் அதையும் வந்து கேட்டுட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக வந்து நான் எதில் நிறுத்தி இருந்திருப்பேன்னா, மேரேஜ் வந்து நடந்திருக்கும். ஸோ அதோடு நிறுத்தி இருந்திருப்பேன். ஸோ அதுக்கப்புறமா இன்னமும் வந்து என்னோட அம்மா என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஸ்டோரிக்குள்ளார போய் பார்க்கலாம். மேரேஜ் முடிஞ்சிருச்சு. உங்கள் அம்மாக்கா அவ்வளோ ஹாப்பி, சொல்லவே முடியாது. ரெக்க இருந்தால் பறந்து அப்படியே வானத்துக்கு போயிடுவாங்க போல், அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். பட் ஏன் அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ பிகாஸ் டயாங்கு கூட தான் வந்து உங்கள் மேரேஜ் நடக்க வேண்டியதாக இருந்திருக்கும். பட் ஆனால் ஒரு பிளான் போட்டு அப்படி இப்படி நடந்து இப்படி ஆயிடுச்சே, என் தங்கச்சி இல்லையே அப்படின்ற வருத்தத்தில் உங்கள் அப்பா இருந்தாலும் மேரேஜ் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்ற இதுவும் வந்து இருக்குது. ஸோ அப்படியே மேரேஜும் முடியுது. இப்போ வந்து ஜிம்மினோட வீட்டுக்கு தான் உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து பல சடங்குகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜிம்மின் வந்து அவரோட ரூமில் தான் இருக்கார். அவருக்கா செம்ம ஹாப்பி. லைக் வந்து காதில் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு ரூம் டோரை வந்து லாக் பண்ணிக்கிட்டு யாருக்குமே தெரியாமல் நல்லா குத்து சாங் ஒன்று போட்டு செம்மையாக ஆடிக்கிட்டு இருக்காரு. அவரால் அவ்வளோ சந்தோஷத்தை வந்து லைக் வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு தான் இனிமே அப்படின்ற மாதிரி தான் வந்து அவ்வளோ குத்தாட்டம் வந்து லைக் காதில் ஹெட்செட்டில் கேட்டுக்கிட்டு செம்மையாக வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் டைமு தான். ஸோ வந்து நைட் டைமில் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டு தானே, ஜிமின் ரொம்ப வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்கள் சைடு தான் உங்கள் அம்மா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பால் கொடுக்குறாங்க. அது வந்து அதை வந்து உங்களுக்கு தண்ணியாக செப்பரேட்டாக கொடுக்குறாங்க. அம்மா எதுக்குமா, எனக்கு குடிடி, நீ ஒழுங்கா வேற சாப்பிடல, பசிக்கும்ல, அதனால தான் குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பால் டம்ளரில் கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து குடிச்சிடுறீங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பெரியம்மா சித்திலாம் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் தான் வந்து உங்களை வந்து ஜிம்மினோட ரூமுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களும் வந்து உள்ளார போகிறீங்க. உள்ளார போய் கதவெல்லாம் மூடி லாக் பண்ணிட்டு எதுவுமே நீங்கள் பேசலை, அப்படியே வந்து உள்ளார போகிறீங்க. ஜிம்மினுக்கா அவ்வளோ வந்து ஒரு இதாக இருக்குது.
சந்தோஷத்தை அடக்க முடியாத அளவுக்கு அப்படி இருக்கார். அப்படியே பால் சொம்பா ஓரமாக வச்சுட்டு புடவை இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை இடுப்பில் தான் சொருவுறீங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ இருந்த சந்தோஷம் அப்படியே குறைஞ்சிருச்சு. என்னது இது, இவ பண்ணுற தோரணே சரியில்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க ஜிம்மினை. என்னவ இப்படி முறைகிறான் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜிம்மி நின்றுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரில. நீங்களா கோபமாக வந்து வரீங்க, ஜிம்மினோட காலரை பிடிச்சி என்னடா பண்ண, எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருப்பேன், நான் டயாங்க கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு அவ்வளோ இதாக இருந்தா நீ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை போட்டு உழுக்குன்னு உழுக்குறீங்க. செம்மையாக அடிக்கிறீங்க. குனிய வச்சு நல்லா குத்துன்னு குத்துறீங்க ஜிம்மினா கத்துனா மானம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாயை மூடிட்டு சவுண்டே வராமல் அவர் வாயை அவரே அவர் கையை அவரே கடிச்சிக்கிட்டு இருக்காரு, சவுண்டு கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, உள்ளார என்னதான் நடக்குது அப்படின்ற க்யூரியஸில் வந்து ஜன்னலை திறந்து யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா வந்து உங்களோட பெரியம்மா, உங்களோட சித்தி, ஸோ உங்களை யாரெல்லாம் கொண்டு வந்து விட்டாங்களோ அவங்கெல்லாம் தான் வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட இதே இல்லாமல் அங்கே நீங்களா ஜிம்மினை போட்டு செம்மையாக அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. குனி வச்சு நல்லா குத்திக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அடிக்காதடி வலிக்கட்டும், எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரி நீ பண்ணியிருந்திருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட ஹேரை பிடிச்சி செம்மையாக ஆட்டுன்னு ஆட்டுறீங்க. அவருக்கா ஐயோ அத்தா விட்டுருவீங்க செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்தாயும் சொல்ல முடியாமல் ரொம்ப மெதுவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. வந்து நீங்கள் அவரை வந்து குனிய வச்சு தானே பிடிச்சிட்டு இருந்திருப்பீங்க அவங்க ஹேரை. ஜிம்மினுக்கா அவங்களோட வெஸ்ட்டு நல்லாவே ரிவீல் ஆகுது. நீங்கள் சாரி எடுத்து கட்டும் போதே வந்து கொஞ்சம் அது கீழே இறங்கியிருக்கோம். அவருக்கா ஐஸு ஃபுல்லாக அந்த வெஸ்ட்டில் தான் போகுதா, என்னமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் பிடிச்சி செம்மையாக வந்து உங்கள் வெஸ்ட்டு கிள்றாரு. டீ கில்லாதடா டீ பொறுக்கி கில்லாதடா, கில்லுடி என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நல்லா பிடிச்சி கிள்றாரு வேணுன்ட்டுக்கே. கில்லாதடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எது டாவா டா சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பிடிச்சி நறுக்குன்னு கிள்றாரு. மாமா கில்லாத மாமா, வலிக்குது மாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. அப்போ வந்து அந்த டைமில் வந்து இது எல்லாத்தையுமே வெளியில் இருந்தவங்க எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை நினச்சி சிரிக்கிறதா இல்லை அவன் நிலமையை நினச்சி பரிதாபப்படுறதான்னு ஒரு நிலமையில தெரியாமல் தான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜிம்மினோட அம்மா தான் வந்து எங்கே போனாலுங்க இவளுங்க யாரையுமே காணுமே அப்படின்ட்டு அவங்கள தேடிட்டு வந்து போதுதான் இப்படி வந்து எல்லாம் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. எல்லாருக்கும் மண்டையில் ஒரே அடியாக விழுது. இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் துரத்தி விட்டுறாங்க. அவங்களும் எல்லாருமே போயிடுறாங்க. அங்கே நடந்ததெல்லாம் வந்து கசன்னு பேசிக்கிட்டு இப்போ அவங்க அம்மாவும் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா வந்து வந்து 2 பேருமே க்ளோஸாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும்தான் தெரியுது. சரி, சந்தோஷமாக தான் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜன்னலெல்லாம் வந்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்சம் நேரம் ஆகுதுல்ல, ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து ரொம்ப ஹாட்டாக வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி கச அப்படின்ட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒன்று நீங்கள் ஜிம்மினை தள்ளி விட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. உங்களுக்கு அந்த பட்டு சேலையில் உங்களால் அதை இருக்கவே முடியல. எப்படியாவது ட்ரெஸ்ஸை மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேகமாக வந்து உங்கள் சாரீ போட்டுட்டு இருந்த அந்த ப்ளவுஸு இன்ஸ்கர்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கழட்டி தூக்கி போட்டு நைட்டி எடுத்து போட்டுக்கிறீங்க. ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு தெரில. அவர் பாட்டுக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். உங்களுக்கா ரொம்ப வந்து அந்த ஹீட்டப் ஆகுது. பெட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, முடியல, ரொம்ப ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஜிம்மின் அதை நோட்டீஸ் பண்ணுறாரு, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு.
கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான், என்னடி ஆச்சு உனக்கு, ஏன் வந்து நெளிஞ்சிட்டே இருக்க அப்படின்ட்டு வந்து ஜிமின் வந்து ஒரு சாஃப்ட் அந்த டோனில் தான் கேட்குறாரு. தெரியல, ரொம்ப ஹாட்டாக இருக்கு மாமா, ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது மாமா. ஜிமினுக்கு புரியல, என்ன சொல்கிற, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் வராரு. என்னடி ஆச்சு உனக்கு, உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு மாதிரி பண்ணுதா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து உங்கள் ஷோல்டர்ஸில் கை வைக்கிறாரு. லைக் அந்த டச்சு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் வந்து அது வந்து ஒரு மாதிரியான ஒரு ரிலீஃபை கொடுக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஜிமின்னு தான் பார்க்குறீங்க. டக்குன்னு நீங்கள் திரும்பி பார்த்ததுமே அவருக்கு வந்து பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடி ஆச்சு, எதுடி இப்படி திடீர்னு திரும்பி என்னை பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. நீங்களா ஜிமினோட அந்த லிப்ஸை தான் பார்க்குறீங்க, அது அப்படியே வந்து உங்களை அவ்வளோ அட்ராக்ட் பண்ணுது, மைண்டை திங்க் பண்ணவே விடலை, அதை அப்படியே கேப்சர் பண்ணணும்னு தான் தோணுது உங்களுக்கு. நீங்கள் டக்குன்னு பாஞ்சிடுறீங்க ஜிமின் மேலே. ஜிமின் அப்படியே விழுந்துடுறாரு பெட்டில். செம்மையாக நீங்கள் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினுக்கு ஷாக்கு, என்னடா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் வந்து குனி வச்சு அப்படி குத்துனா பிடிச்சி இழுத்தா, இப்போ என்னடா இவ கிஸ் பண்ணுறா அப்படின்ட்டு வந்து அவருக்கு தோணுது. கொஞ்ச நேரத்துலேயே வந்து நீங்கள் ரஃப்பாக தான் வந்து கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஜிமினோட ஷர்ட் பட்டன் எல்லாத்தையுமே வந்து கழட்டுறீங்க. ஜிமினும் வந்து கிஸ் பேக் பண்ணியிருப்பார். அவரோட செஸ்ட்டு ஃபுல்லுமே லைக் நெக்கில் செஸ்ட்டில் எல்லாம் நீங்கள் தான் வந்து செம்மையாக வந்து கிஸ் பண்ணிவிட்டு கிஸ் ஃபார்ம் பண்ணிட்டுருக்கீங்க. ஜிமினா இதாண்டா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அவர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஷர்ட்டை வேஷ்டி கட்டின எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தான் வந்து கழட்டி தூக்கி போடுறீங்க. செம்மையாக வந்து உங்களுக்கு அவ்வளோதான், சுத்தமாக உங்கள் கண்ட்ரோல்லே இல்லை உங்கள் உடம்பு, அந்த மாதிரி தான் இருக்குது. அகெயின் வந்து செம்மையாக வந்து டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. ஜிமின் அவரோட ஹேண்ட்ஸ் வந்து இப்போ உங்கள் நைட்டி போட்டுட்டு இருந்த நைட்டி தான் கழட்டி தூக்கி போட்டு இப்போ அவர் உங்களை ஃப்ளிப் பண்ணிட்டு நெக்லெல்லாம் கிஸ் பண்ணுறது, உங்களோட இன்னர்ஸு அன்ஹூக் பண்ணிட்டு கழட்டி தூக்கி போட்டு அப்படியே வந்து செம்மையாக வந்து உங்கள் பாடி ஃபுல்லும் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் உங்களுக்கு அது பத்தலை, ரொம்ப வந்து இதாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஜிமின்கிட்ட இன்னும் இன்னும் கேட்குறீங்க. லைக் வந்து அவருக்கு ரொம்பவும் டெம்ட் ஆகிடுச்சு இல்லை. ஸோ அதனால் ஒரு ரஃப்பான மேக்கப் செஷன் தான் வந்து போகுது. செம்மையாக வந்து நீங்கள் மூன் பண்ணிட்டே இருக்கீங்க. அதில் ஜிம்மினுக்கு அது இன்னமும் ஹைப் ஆக்குது. செம்மையாக வந்து ஹார்டாக ரஃப்பாக தான் பண்ணுறாரு. விட்டால் கட்டில் உடஞ்சிடும் போல் அந்த மாதிரி தான் வந்து கட்டிலெல்லாம் சவுண்டு கொடுக்குது. அந்த அளவுக்கு வந்து ரஃப்பான ஒரு மேக்கப் செஷன் தான் வந்து போயிட்டுருக்கு. சில டைம்ஸ் வந்து நீங்கள் ஜிமினை மோஸ்ட்லி வந்து ஜிமினை நீங்கள் டாமினேட் பண்ணி அந்த மேக்கப் செஷன் அப்படி போயிட்டுருக்கோம். சில டைம்ஸ் ஜிமின் வந்து டாமினேட் பண்ணுவார். அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. கட்டில் லைக் ஆடுற சவுண்டு செம்மையாக வந்து கேட்குது. லைக் வந்து கீழே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் செம்மையாக வந்து கேட்குது அந்த கட்டில் ஆடுற சவுண்டு. நீங்கள் கத்துறதும் மாமா 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 அப்படின்னு கத்துறதும் அந்த மோன் சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ இதாக இருக்குது. ரொம்பவும் வந்து ஒரு போதையை ரொம்ப ஏற்றுது ஜிம்மினுக்கு. அது லைக் வந்து என்ன சொல்லுது, உங்களுக்கு அது ரொம்பவும் வந்து பிடிச்சிருக்கு. நீங்கள் இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஜிம்மின் கிட்ட ஃபாஸ்ட்டாக 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமினும் வந்து ரொம்பவும் வந்து ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுறாரு. நீங்கள் செம்ம டைட்டாக ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்படியே தான் அந்த மேக்கப் செஷன் போகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிமினோட செஸ்ட்டில் தான் வந்து நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. ஸோ வந்து எப்படியும் நீங்கள் லேட்டாக தான் எந்திரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாருமே வந்து கதவை தட்டி எழுப்புறது எதுவுமே வந்து நடக்கலை. ஸோ நீங்கள் ஒரு லைக் ஜிமின் வந்து என்ன இருக்குன்னா, அவன் வந்து தூக்கம் வந்து முழிப்பு வந்திருக்கும் தான். பட் ஆனால் அவன் வந்து உங்களை விட்டுட்டு போகலை. ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் எந்திரிப்பீங்க, உங்களால் எந்திரிக்க முடியாது, ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்றதுனால ஜிமின் வந்து அங்கேயே தான் வந்து படுத்துக்கிட்டு இருக்கார் உங்கள் ஷோல்டர்ஸில். அதாவது நீங்கள் வந்து ஜிமினோட செஸ்ட்டில் படுத்துக்கிட்டு அவர் வந்து அவரோட ஹேண்ட்ஸ்குள்ளே உங்களை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே தான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படியே அவருக்கும் வந்து டயர்டில் இன்னமும் திரும்பவும் அவர் தூங்கிடுறாரு. இப்படியே வந்து ஒரு 1 o'clock ஆகுது. அப்போ தான் வந்து சரி எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா, ஜிமினோட அம்மா அண்ட் வந்து உங்கள் பெரியம்மா, சித்தி எல்லாருமே வந்து கதவை தட்டுறாங்க. ஜிமின்
ஜிமின் வாயான் கதவை திறங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க, தட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வந்து உங்களுக்கு முழிப்பு வருது. நீங்கள் தான் வந்து கதவை தட்ட சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமினோட ஹேண்ட்ஸ்குள்ளார தான் இருக்கீங்க. ஜிமின் தூங்கிட்டுருக்காரு. எந்திரிக்கலான்னு பார்க்குறீங்க, ஆனால் முடியல உங்களால். ஏன்னே தெரியல. நீங்கள் ஜிமினை தான் எழுப்புறீங்க. டேய் பொறுக்கி பொறுக்கி எந்திரிடா, டேய் பொறுக்கி. ஜிமினும் வந்து அப்படியே லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி, என்னடி பொண்டாட்டி, என்ன நைட்டு பத்தலையா, இன்னும் வேணுமா அப்படின்ட்டு அவங்க பேசுகிறது வெளியில் நல்லாவே கேட்குது. எல்லாருக்குமே வந்து அப்படியே ப்ளஷிங் ஆகுது. டேய் கதவு தட்டிக்கிட்டு இருக்காங்கடா, என்னன்னு பாருடா, என்னால் சுத்தமாக முடியல. சரி சரி நான் பார்க்குறேன், நீ தூங்கு அப்படின்னு அவரும் எந்திரிச்சு அவர் வந்து அவரோட பாக்ஸஸ்ஸு ஷார்ட்ஸு போட்டுட்டு அந்த தூக்க கலக்கத்துலேயே வந்து போய் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. டிஷர்ட்லாம் போடல. அவரோட உடம்ப பார்த்தா அங்கங்கே நீங்கள் பராண்டி வச்சுருக்கீங்க, கடிச்சு வச்ச அந்த ஹிக்கி மார்க்ஸ் எல்லாமே வந்து தெரியுது. அவர் அந்த தூக்கத்துலேயே வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு, என்ன ஆச்சு, எதுக்கெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தலையை சொரிஞ்சிக்கிட்டே வந்து கேட்குறாரு ஜிமின்னு. ஒன்றும் இல்லை, நீ இப்போ 1 மணி ஆச்சு, அதான் வந்து எழுப்ப வந்தோம். சரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கதவை மூடிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து அகெயின் வந்து படுத்துட்டு உங்களை அவர் ஆர்ம்ஸ்குள்ளார இழுத்துக்கிறாரு. தூங்கு பொண்டாட்டி, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. டேய் பொறுக்கி எந்திரிடா, என்னாடி பத்தலையா உனக்கு, திரும்ப வேணுமா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அகெயின் வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்களா அடிக்கிறீங்க, தள்ளுறீங்க. ஏன்னா நேற்று வந்து வேணும்னு கேட்டிருந்துருப்பீங்க, இன்றைக்கி வந்து அடிச்சுட்டு தள்ளுறீங்க அவனை. ஜிமின் வந்து உங்கள் ஹேண்ட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு டீப்பாக கிஸ் போகுது. அப்படியே ஒரு மினி மேக்கப் செஷன் மாதிரி போகுது. லைக் ஒரு 1 hour கழித்து ஜிமின் இப்போ உங்கள் பக்கத்தில் தான் டீப் பிரெத் எடுத்து படுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்களும் வந்து டீப் பிரெத் எடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு கோவம் செம்மையாக அடின்னு அடிக்கிறீங்க. இதுக்கிட்ட எப்படி பண்ண, ஏய் நீ தானடி கேட்ட, தூக்கத்தில் இருக்கேன்டி, அதான் ஒழுங்காக பண்ண முடியல. நான் ஃபுல்லாக தெளிவானதுக்கப்புறம் செம்மையாக பண்ணுற, சரியா பொண்டாட்டி, டே பொறுக்கி எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு உழுக்குறீங்க. ஜிமினும் எந்திரிக்கிறாரு. என்னாடி உனக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. டேய் எனக்கு என்னால் எந்திரிக்க முடியலடா, தூக்குடா. ஆமால, நான் அப்போ நினச்சேன் பொண்டாட்டி, இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கி அவரோட லேப்பில் தான் வந்து உங்களை உட்கார வச்சுக்கிறாரு. போதுமா பொண்டாட்டி, டேய் என்னடா பண்ண, என்ன என்னால் சுத்தமாக முடியலடா, எனக்கெல்லாம் அப்படியே எனக்கு கால் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியலடா, இடுப்பு பயங்கரமாக வலிக்குது, என்னத்தடா பண்ண அப்படி. நான் என்னடி பண்ணேன், நீ கேட்டது தானடி பண்ணேன், நீ தானடி வேணும் ஃபாஸ்ட்டாக பண்ண நீ கேட்ட, தானடி பண்ணேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. எது நான் கேட்டேண்ணா, கேட்ட இப்படி பொய் சொல்கிற பொறுக்கி. ஏய் நீ தானடி கேட்ட நைட்டு, நான் எங்கடி பண்ண, நீ தானடி வந்து பாஞ்ச என் மேலே அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நானும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. சான்ஸே இல்லை, நான் அந்த மாதிரி நடந்திருக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோணுது. ஏன் இப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. சரி பொண்டாட்டி வா, உனக்கும் பசிக்கும்ல, எனக்கும் பசிக்குது, சரியா, வா குளிச்சுட்டு நம்ம கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் வந்து உங்களை தூக்கிட்டு போகிறாரு. உங்களையும் குளிப்பாட்டிட்டு அவரும் குளிச்சுட்டு உங்களை ஃபுல்லாக ரெடி பண்ணுறது அவர் தான். ஸோ வந்து உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு, தலை சீவி விட்டு, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவரும் ரெடி ஆகிட்டு உங்களை கீழே தான் தூக்கிட்டு போகிறாரு. உங்களால் சுத்தமாக வந்து லைக் முடியலை, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஸோ ஜிமின் தான் வந்து தூக்கிட்டு வராரு உங்களை. உங்கள் அம்மாக்கா அப்படியே ஸ்மிர்க் பண்ணுறாங்க.
அவங்க 2 பேருமே பார்த்துட்டு, ஜிமினுக்கா அப்படியே வந்து எல்லாம் வந்து ஃபேஸ் அப்படியே ரெட் ஆகுது. உங்களுக்கும் வந்து என்னடா நடக்குது? என்னடா நடந்துச்சு? என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கே தெரியலையே! அப்படின்ற குழப்பத்தில தான் நீங்க இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து ஜிமின் தான் வந்து உங்களுக்கு ஃபீட் பண்றாரு. உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு அப்படியே அவரும் சாப்பிட்டுக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறமா உங்களுக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வந்து ரூம்ல வந்து படுக்க வச்சுட்டு லைக் வந்து ஜிமினோட லைக் வந்து உங்கள் அம்மா கிட்ட தான் வந்து லைக் வந்து அவங்க கிச்சனில் வந்து லைக் சும்மா கேஷுவலாக வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜிமின் வராரு. ஜிமினை தான் வந்து உங்கள் அம்மா கூப்பிடுறாங்க. தனியாக கூப்பிட்டுட்டு போகிறாங்க. என்னக்கா தனியாக கூப்பிட்டு வந்த? அது ஒன்றும் இல்லைடா, நேற்று கொடுத்த பால் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு போல். எந்த பாலை சொல்கிற? நேற்று அந்த சொம்பில் கொடுத்து விட்டதா? அது இல்லைடா, அதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு பால் நான் கொடுத்தேன். சரி, அவருக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக்குது. அப்போ பாலில் என்னத்தை கலந்த? அப்போ பாலில் நீ அந்த டேப்லெட் ஏதாவது கலந்தியா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறாரு. அவங்க அம்மாவை ஸ்மிர்க் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்க்கா ஏன்க்கா இந்த வேலை? ஆல்ரெடி அவள் என் மேலே செம்ம காண்டில் இருக்கா, இப்போ இது வேறையா? டே நான் பண்ணால் அது கரெக்டாக தாண்டா இருக்கும். எனக்கு தெரியும் உன் மேலே கோவமாக இருப்பான்னு, அதனால தான் இதை பண்ணேன் அப்படின்ட்டு வந்து ஜிமின் கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாரு. ஏன்க்கா பாவங்க்காவ, டேய் உனக்கு அவள் வேணுமா வேணாமா? அவள் கூட நீ சந்தோஷமாக வாழணுமா இல்லையா? இல்லை உனக்குன்னு குழந்த வேணுமா இல்லையா? வேணும் தான், அப்புறம் மூடிட்டு இரு அப்படின்னு ஜிமினோட லைக் உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, என்னடா யார் வந்து உனக்கு இதை வாங்கி கொடுத்தா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறாரு. அப்போ வந்து லைக் யார்கிட்ட அவங்க சொல்லி இந்த கேட்டாங்க அப்படின்ட்டு வந்து அந்த கொஸ்டினை நான் உங்ககிட்ட தான் விடுறேன். நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ யார் வந்து அந்த டேப்லெட்டை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த வயாக்ரா டேப்லெட்டை அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் கமெண்ட் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கான கொஸ்டின்னு. ஸோ எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நான் நெக்ஸ்ட்டு போடுற ஒன் ஷாட்டில் வந்து நான் சொல்லுவேன். லைக் நேம் மென்ஷன் பண்ணியே சொல்லுவேன். அப்படின்ட்டு வந்து ஜிமினோட அம்மா வந்து சொன்னதுக்கப்புறமா வந்து ஜிமினுக்கு ஷாக்கு. எதுக்கா? ஐயோ நீ இருக்கியே, என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் நீ இந்த மாதிரி கேடித்தனம் பண்ணுறேன்னு உன் பொண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோ, நீ எல்லாம் ஒரு ஆத்தாக்காரியா அப்படின்ட்டு காரி துப்புவா. எனக்கு கவலையே இல்லைடா, என் பொண்ணு என் தம்பிக்கு கெடுத்துட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக டேஸ் இப்படியே ஸ்கிப் ஆகுது. ஜிமின் தான் உங்களை காலேஜுக்கு கொண்டு போய் விடுறது, கூட்டிகிட்டு வர்றது, இது எல்லாத்தையுமே வந்து அவ்வளோதான் கேரிங்காக பார்த்துக்கிறாரு. அண்ட் ஃபியூ மந்த்ஸ் போகுது அண்டு நீங்களும் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க. அவ்வளோதான், எல்லாம் செம்ம ஹாப்பி, ஜிமினுக்கு செம்ம ஹாப்பி. பட் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த கல்யாணம் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் நடந்தது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்காம தான் நடந்திருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் டயாங் உங்ககிட்ட இன்னமும் பேசலை அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்பவும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் சோகமாகவே தான் இருக்கீங்க. ஜிமினுக்கு புரியுது நீங்கள் சோகமாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரில. டயாங்க வந்து அகெயின் உங்ககிட்ட பேச வச்சா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களான்ட்டு அவருக்கு ஒரு தாட்டு. ஸோ ஜிமின் கிட்ட தான் வந்து போகிறாரு. ஜிமின் வந்து டயாங் கிட்ட தான் போகிறாரு. ஜிமினுக்கு லைக் வந்து டயாங்க்கு வந்து செம்ம கோவம். ஜிமினுக்கா செம்மையாக வந்து லைக் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ரொம்ப புரிய வைக்கிறாரு. இந்த மாதிரி அவள் சோகமாக இருக்கா, நீ வந்து அவகிட்ட பேசு, அவளை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக இருப்பார். செம்மையாக பொடிச்சு அடிச்சிருந்திருப்பார் டயாங்கு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ கோவம். அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருந்த பொண்ணு தான் வந்து நீங்கள். ஸோ இப்படி வந்து இந்த மாதிரி நடந்தால் அவருக்கு கோவம் இருக்கும். செம்மையாக வந்து சண்டை நடக்குது. ஒரு வழியாக வந்து கன்வின்ஸ் பண்ணி அடி சண்டை எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா டயாங்கையும் வந்து உங்ககிட்ட தான் வந்து ஜிமின் கூப்பிட்டு வராரு. டயாங்கை பார்த்ததுமே உங்களுக்கு அவ்வளோ அழுகையாக வருது.
டயாங்க்கும் அழுகையாக வருது. அவரும் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் வந்து ஹக் பண்ணிட்டு, சாரி மாமா, சாரி மாமா, நான் வேணுன்ட்டு பண்ணலை மாமா, சாரி மாமா. அழாத அழாதடி, அழாத சரியா? நடந்தது நடந்து போச்சு. நீ என் வாழ்க்கையில் இல்லடி, அதனால தான் சரியா? உனக்கு ஜிம்மின் தான் இந்த வாழ்க்கையிலன்னு இருந்திருக்கு போல், அதனால தான். அழாத சரியா? எப்போவும் மாமாவும் கூடவே தான் இருப்பேன், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக. அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே வந்து நீங்கள் டயாங் கூட தான் வந்து ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பட் ஆனால் ஜிமினுக்கு செம்ம காண்டு ஜெலஸ் தான் ஆகுது. அவர் வந்து அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், டயாங் எப்படி வந்து வந்தான் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து டயாங்கும் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தப்ப இந்த மாதிரி ஜிம்மின் தான் வந்து கெஞ்சினா என்கிட்ட, உன்னை வந்து பார்க்க சொல்லி பேச சொல்லி, நீ ரொம்பவும் வந்து சேடாக இருக்க, ரொம்ப இதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதை ஒரு அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே டயாங் வந்து சொல்கிறாரு. அண்ட் அப்படியே வந்து நைட் டைம் ஆகுது, செம்மையாக சரக்கடிச்சிட்டு தான் வந்து வராரு. ஏன்னா ஜிம்மினுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னமும் டயாங்கை தான் லவ் பண்ணுறீங்க அப்படின்ற வந்து இதுதான் வந்து ஜிம்மினுக்கு இருக்குது. ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட கேட்டாலும் வந்து நீங்கள் ஆமான்னு சொல்லிட்டீங்கன்னா அது ரொம்பவும் வந்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் வந்து உங்கள்கிட்ட அதை எதுவுமே கேட்கலை. ஃபுல்லாக வந்து அன்றைக்கி குடிச்சிட்டு தான் வந்திருப்பார். உங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஜிம்மினை வந்து அந்த மாதிரி வந்து பார்த்ததே இல்லை. இப்போது ரூமுக்கு தான் வந்து வராரு, நீங்களும் எந்திரிச்சு போகிறீங்க. ஸோ இப்போ வந்து ஜிம்மினுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஜிம்மின் லேட்டாக தான் வந்திருப்பார். வந்ததுமே உங்களை பார்த்துட்டு அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அவர் அப்படியே ரூமுக்கு போயிடுறாரு. நீங்களும் போகிறீங்க. மாமா என்னாச்சு மாமா, எதுக்கு மாமா குடிச்சிருக்க? நான் குடிச்ச உனக்கு என்ன, குடிக்கலைன்னா உனக்கு என்னடி? அதான் டேங் வந்து பேசிட்டான்ல, ஹாப்பி தானே உனக்கு? என்னமோ அவன் தானே உன் மனசில் இருக்கான், அவனை மனசில் வச்சுட்டு தானடி நீ என் கூட வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்ட்டு அப்படியே உளர்றாரு. உங்களுக்கு சுத்தமாக புரியல, என்ன பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான். மாமா என்ன மாமா பேசுகிற? எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும், நான் பார்த்தனே. என்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து இன்னைக்கு நீ அவனை பார்த்து சிரித்து எப்படி பேசுன, அது என்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒரு நாள் கூட பண்ணலையடி. சொல்லுடி, அவனை தான் உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லு. எனக்கு என் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நீ வேணுன்னா நான் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவன் கூடயே போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாட் ஆகிட்டாரு. அவருக்கு என்ன பேசினார்னு கூட சுத்தமாக வந்து மண்டையில் ஞாபகமே இல்லை. அவருக்கு வந்து நீங்கள் இன்னமும் டயாங்க தான் லவ் பண்ணுறீங்க அந்த இது தான் அப்படியே அந்த உளறி தூங்கிட்டாரு. அண்ட் வந்து நீங்களும் வந்து அப்படியே தூங்கிடுறீங்க. லைக் ஜிம்மினை வந்து ஹக் பண்ணிட்டு தான். அந்த ஜிம்மின் இப்படி சொல்லும்போது உங்களுக்கு ரொம்பவும் வந்து கஷ்டமாக இருக்குது. லைக் இந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப இதாகி ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழுதுட்டு அப்படியே வந்து ஜிம்மினை ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிம்மின் தான் எந்திரிக்கிறாரு ஃபஸ்ட்டு. லைக் வந்து அவருக்கு செம்ம ஹெட் பெயினாக இருக்குது. செம்மையாக வந்து அந்த அளவுக்கு குடிச்சிருந்துருப்பார், ஹேங் ஓவரு. லைக் வந்து எந்திரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து நீங்கள் ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டுருக்கிறத வந்து பார்க்குறாரு. என்னவா இன்னைக்கு ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டுருக்கா? எப்போவும் வந்து ஹக் பண்ண மாட்டாளே, சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா போல் அப்படின்ட்டு அவரும் வந்து குளிச்சுட்டு கீழே வராரு. அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்போ தான் எந்திரிக்க உங்களுக்கு பயமாகிடுச்சு, ஜிம்மினை எந்திரிச்சு வந்து காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி வரீங்க. நீங்கள் ஓடி வர்றது பார்த்துட்டு அவருக்கு பதறி போச்சு. ஏய் எதுக்குடி இப்படி ஓடி வர, ப்ரெக்னெண்ட்டாக இருக்குடி, இப்படிலாம் ஓடக்கூடாது அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. நீங்கள் ஜிம்மினை கட்டி பிடிச்சிட்டு அலறீங்க. லூஸு லூஸு, ஏன்டா இப்படி பண்ணுற, நான் இவ்வளோ பயந்துட்ட தெரியுமா? ஏய் என்னடி ஆச்சு, எதுக்குடி பயந்த? ஆமாம் நான் எந்திரிச்சதும் நீங்கள் இல்லவே இல்லை, அதான் பயந்துட்டு திரும்ப நீ வந்து போயிட்டியோ அப்படின்ட்டு. நான் எங்கடி இப்போ போகிறேன் அப்படின்ட்டு வந்து ஜிம்மின் கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல ஹக் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. சரி போதும் விடு, முடியாது, பொறுக்கி பொறுக்கி அப்படின்னு திட்டிகிட்டே அடிக்கிறீங்க. எதுக்குடி இப்படி அடிக்கிற, என்னால் முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அவர் வாய்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நீங்களும் வந்து ஹக்கை பிரேக் பண்ணிட்டு பார்க்குறீங்க. பொறுக்கி மாமா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போது
அங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியா? உன்னை டிவோர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு நீ நினைக்கிறியாடா அப்படின்ட்டு. என்னடி சொல்கிற? அவருக்கு வந்து என்ன சொன்னோன்னே அவருக்கு சுத்தமாக தெரில. நீ சொன்னது தான்டா சொல்கிறேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நீ வந்து டிவோர்ஸ் பண்ணுன்னு சொல்லுவேன்? நான் எப்படி அதெல்லாம் சொன்னேன்? நேற்று ஃபுல்லும் சரக்கு அடிச்சுட்டு வந்து இது தானடா உளவறிட்டு இருக்க, எப்படிடா நீ அப்படி நினைக்கலாம்? எப்படிடா நீ அப்படி நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வந்து அழுக வருது, அவருக்கும் வந்து அழுக வருது. ஸோ அவருக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ உளறி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே மறைக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டி அதுதானே உண்மை, நீ அவனை தானே இன்னமும் நினச்சிட்ருக்க. ஜிமின் இப்படி சொல்கிறாரு. அவருக்கு டிஎஸ் அப்படியே வலியுது, உங்களுக்கும் டிஎஸ் வலியுது. நீங்கள் பார்க்குறீங்க ஜிமினை. லைக் டக்குன்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜிமினோட ஃபேஸை கட் பண்ணி பக்கத்தில் இழுத்து கிஸ் பண்ணிடுறீங்க. லைக் இது சடனாக நடந்ததுமே ஜிமினுக்கும் லைக் வைடைஸ் ஆகுது. நீங்கள் அந்த கிஸ்ஸில் வந்து அவருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஜிமினை வந்து லவ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஜிமினும் வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களை பக்கத்தில் இழுத்துட்டு அந்த கிஸ் அப்படியே டீப்பாக போகுது. கொஞ்சம் நேரம் கழித்து 2 பேருமே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு இப்போ 2 பேரோட ஃபோர் எதுவுமே கனெக்டில் தான் இருக்குது. அப்படி சொல்லாத மாமா, எனக்கு உன்னை பிடிக்கும் தான், ஆனால் நீ என்னை விட வயசில் ரொம்ப பெரியவனு தான் நான் ஒதுங்கி போனேன். அதனால தான் டயாங் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட ஓகேன்னு சொன்னேன். உனக்கு ஏஜ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தா, டயாங் மாமா மாதிரி இருந்திருந்தா உன்னை நான் எப்போவே என்னோடய லவ்வை நான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினுக்கு ஷாக்கு. என்னடி சொல்கிற? ஆமாம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மாமா. டயாங் மாமா பிடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை தான் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நீ தான் உன்னோட வயசு ரொம்ப அதிகம். அதனால தான் வந்து நான் லவ் கூட ப்ரப்போஸ் பண்ணலை தெரியுமா. என்னடி சொல்கிற? நிஜமாவா? அப்போ நீ என்னை லவ் பண்ணுறியா? ஆமாம் மாமா, என் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த மாதிரி ஏஜ் அதிகமான பசங்களெல்லாம் லவ் பண்ணால் இல்லை கல்யாணம் பண்ணால் அவங்களாம் ரொம்ப முரட்டுத்தனமாக தான் நடத்துக்குவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருப்பாங்க, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப முரட்டுத்தனமாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னான். எனக்கு பயமாயிருச்சு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த சில்லி ரீசனுக்காடி வந்து நீ ஒதுங்கி போன அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. உன் ஃப்ரெண்டு அவள் சொன்னால் நான் நம்பிட்டேன். அப்போ அவ்வளோதான் வந்து நீ என் மேலே வந்து நம்பிக்கை வச்சுருந்தியா? இல்லை மாமா, அவள் அக்காவும் அப்படி தானா. அவளை விட அதிகமாக ஏஜ் இருக்கிற பையனை தான் வந்து கல்யாணம் பண்ணாங்களாம். ஆனால் வந்து அவள் சொல்லுவாள், இந்த மாதிரி அவள் அக்கா இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படி பண்ணுறான்னு. அப்போ எனக்கு பயம் வந்துருச்சு மாமா, அதுதான் மாமா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினுக்கு வந்து சிரிப்பு தான் வருது. ஜோயம் பொட்டுக்குட்டி பொண்டாட்டி, மாமா உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. ஆனால் இப்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நீயும் நான் லவ் பண்ணுற அப்படின்ற போது. செம்மையாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆனாலும் நான் கோவமாக தான் இருக்கேன். நீ எப்படி சொல்லலாம்? சரிடி பொண்டாட்டி, சோரிடி என் பொட்டுக்குட்டி, சோரி அப்படின்ட்டு இந்த ஒன் ஷாட்டையும் முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, அண்ட் ஹைப்பும் என்னோடய வீடியோஸ்க்கு பண்ணிவிடுங்க, ஓகேவா? அண்ட் வந்து அவ்வளோதான். அண்ட் வந்து நான் கேட்ட கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுங்கள், எத்தனை பேர் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். பாய்டா ஃபிக்ஸீஸ்.